நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லும் நித்திய உண்மையை விசுவாசிப்பதும் இயேசு சொன்னவைகளை விசுவாசிப்பதும் நம்மை இரட்சிக்கிறது. பின்வரும் வாக்கியங்கள் இயேசுவை பற்றிய உண்மை என பரிசுத்த வேதாகமம் அறிவிப்பவை ஆகும். நீங்கள் விசுவாசிப்பீர்களா? தேவனுடைய வார்த்தைகள் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:20 முதல் 23 வரை. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 2000 வருடங்களுக்கு முன் எருசலேம் நகரத்திற்கு வெளியே கல்வாரி மலையில் 3 பேர் கொல்லப்பட்டனர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களில் 2 குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு பெற்றவர்கள். எந்த குற்றமும் செய்யாதவர் என்று அறிவிக்கப்பட்டும் மத ரீதியான துன்புறுத்துதலின் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டார். அவர் பெயர் இயேசு. லூக்கா 23:32 முதல் 34 வரை. குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு என்ற பெயரையுடைய அந்த மனிதர் நடுவில் இருந்த சிலுவையில் அன்று கொல்லப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொலோசேயர் 2:13 மற்றும் 14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்தார். இந்த இயேசு என் பாவங்களுக்கான விலையை செலுத்துவதற்காக தம் ஜீவனை எனக்காக கொடுத்த பரிபூரண தேவ குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவானவர் குமாரனாகிய தேவன் என்றும் தேவனால் அனுப்பப்பட்ட பரிபூரணமான மனிதர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றும் உயிரோடெழுந்த அவரை பல சாட்சிகள் அநேக நாட்கள் பார்த்தனர் மற்றும் அவர் பரலோகத்திற்கேறி பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:3 முதல் 6 வரை. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். நான் ஒரு பாவி என்றும் என்னை நித்திய மரண தண்டனைக்குரியவனாக்கிய என் பாவங்களிலிருந்து என்னை இரட்சிக்க இயேசு எனக்கு தேவை என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயினர். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான
நித்திய ஜீவன். இயேசுவின் வார்த்தைகள் உண்மை என்றும் அவரோடும் பிதாவாகிய தேவனோடும் நித்தியத்தில் வாழ்வதற்கு இதுவே வழி என்றும் நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 6:66 முதல் 68 வரை. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் தன்னை நேசிக்கிறார்களா என்று இயேசு கேட்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 21:15 முதல் 17 வரை. 3ஆம் தரம் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதையும் நான் அவரை நேசித்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோவான் 14:23. என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் என்னால் முடிந்த அளவுக்கு இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மார்க்கு 5:19. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என் மரணத்திற்கு பின் அவர் என்னை பரலோகத்தில் தம்முடன் எடுத்துக்கொண்டு என்றென்றும் அவருடனே என்னை வைத்துக் கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 14:1 முதல் 3 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் இருதயத்தில் உள்ள கேள்விகளுக்கான பதிலை கண்டு கொள்ளவும் இயேசுவை விசுவாசித்து இரட்சிப்படையவும் பின்வரும் உண்மைகள் உங்களுக்கு உதவும். யோவான் 6:28 மற்றும் 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். யோவான் 1:12. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.